அனுர ஜனாதிபதி, பெண் பிரதமர், 4 பேர் கொண்ட புதிய அமைச்சரவை. தமிழ் பொது வேட்பாளர்களுக்கு வாக்களிப்பது தமிழ் தேசியத்தை முடக்குவதற்கு சமம். கஜேந்திரகுமார் எச்சரிக்கை. ரணில் இப்போது தோற்றாலும் 6 மாதங்களில் மீண்டும் ஜனாதிபதி. ராஜாங்க அமைச்சர் பகிரங்கம். மொட்டுவின் இனவாத அரசியலுக்கு தலைமையாக ரணில், அனுர பகிரங்கம். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் 4 பேர் கொண்ட அமைச்சரவை நியமிக்கப்படும் என கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். அத்துடன் செப்டம்பர் 21ஆம் தேதி நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என்றும் மீனுவாங்குடையில் நடைபெற்ற கூட்டத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அனுர ஜனாதிபதியான பின்னர் கொழும்பு மாவட்டத்தில் விருப்பு வாக்கு பட்டியலில் அடுத்த இடத்தில் உள்ள லக்மன் நிபுணாராச்சி புதிய நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்க உள்ளார். அரசியலமைப்பின் 47.3 சரத்தின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுடன் புதிய அமைச்சரவை ஒன்று நியமிக்கப்படும். இதன்போது தேசிய மக்கள் சக்தியின் 4 பேர் கொண்ட அமைச்சரவையை நியமிக்கலாம். ஒரு புதிய பிரதமர் நியமிக்கப்படுவர். அது ஒரு பெண்ணாக இருக்கலாம். சுவிட்சர்லாந்தில் 7 பேர் கொண்ட அமைச்சரவை மட்டுமே இருப்பதாக சுட்டிக்காட்டிய விஜித ஹேரத், நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் புதிய அமைச்சரவை நியமிக்கப்படும் வரை 4 பேர் கொண்ட அமைச்சரவை 2 மாதங்களுக்கு இயங்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கலாநிதிகள், பொறியியலாளர்கள் மற்றும் சட்டத்தரணிகள் என பல தொழில் வல்லுநர்கள் தமது கட்சியில் இருப்பதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தோற்றாலும் 6 மாதங்களில் மீண்டும் ஜனாதிபதி ஆவார் என தகவல் வெளியாகியுள்ளது. எதிர்வரும் 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ராஜாங்க அமைச்சர் அனுராத ஜெயரத்ன இவ்வாறு தெரிவித்துள்ளார். அத்துடன் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதி செய்ய இன மத பேதங்களின்றி இணைந்து செயற்பட முடியும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்கள் இணைந்து ஆதரவளிக்கும் ஒரே தலைவராக ரணில் விக்ரமசிங்க திகழ்கின்றார் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் வேறு வேட்பாளர் ஒருவர் தேர்தலில் வெற்றியீட்டி ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டாலும் 6 மாதங்களில் ரணில் விக்ரமசிங்க மீண்டும் நாட்டின் ஜனாதிபதியாவார் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் 39 வேட்பாளர்கள் போட்டியிடும் நிலையில் நாடளாவிய ரீதியில் தேர்தல் பிரசார நடவடிக்கைகள் சூடுபிடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழர்களின் லட்சியத்திற்கான எழுச்சியை வெளிப்படுத்தும் வகையில் உங்களது வாக்குகளை அளிக்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். தமிழ் பொது வேட்பாளர் ப. அரியநேந்திரனை ஆதரித்த சிவஞானம் ஸ்ரீதரனின் ஏற்பாட்டில் நேற்று நடைபெற்ற தமிழ் தேசிய இனத்தின் எழுச்சியே தமிழ் தேசத்தின் மீட்சி என்ற பரப்புரை கூட்டத்திலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், தமிழர்களின் எழுச்சி நிகழ்வான நாளாகவும் தமிழினம் விடுதலை பெறாத நிலையில் நடைபெறுகின்ற மற்றொரு ஜனாதிபதி தேர்தலாகவும் எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறுகின்ற தேர்தல் அமைகின்றது. அவ்விதமான தேர்தலில் எமது விடுதலையையும் அதற்கான லட்சிய பயணத்துக்காகவும் எங்களுடைய வாக்குகளை பயன்படுத்துவோம் என்ற உறுதியோடு இந்த எழுச்சி நிகழ்வில் பங்கெடுத்துள்ளோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்களிப்பு நிலையங்களில் அமைதியின்மை ஏற்பட்டால் போலீசாருக்கு துப்பாக்கிகளை பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் டிராண்டலஸ் தெரிவித்துள்ளார். இவ்வாறான சூழ்நிலைகளில் கட்டுப்படுத்துவதற்காக போலீசாருக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் நடைபெறும் நாளிலும் அதன் பின்னரும் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் விசேட பாதுகாப்பு திட்டம் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டுள்ளது என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை வாக்குப்பெட்டிகளை கொண்டு செல்லும் போது விசேட பாதுகாப்பு திட்டம் ஒன்றும் நடைமுறைப்படுத்தப்படும் என போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. அத்துடன் தேர்தல் பாதுகாப்பிற்காக 54,000 போலீசார் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் தலைமையகம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் இனவாத செயற்பாடுகளுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே தலைமை வகித்து வருவதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மானவெல்லையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் அவர் கூறுகையில், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எப்போதும் இனவாத அரசியலையே முன்னெடுக்கின்றது. 2015ஆம் ஆண்டு ராஜபக்ஷக்கள் தோல்வியடைந்தனர்.
இருந்தனர். அவர்கள் பொதுமக்களின் கோடிக்கணக்கான சொத்துக்களை கொள்ளையடித்திருந்தனர். மக்கள் அதற்கு எதிராக வாக்களித்ததை அடுத்து அவர்கள் தோல்வியை சந்தித்தனர். 2016ஆம் ஆண்டு முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பு பிரசாரங்களை அடுத்து தோல்வியடைந்த மஹிந்த குழுவினர் மீண்டும் தலை நிமிர்ந்தனர். அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 21 தாக்குதலின் பின்னர் மஹிந்த தரப்பு முழுமையாக தலை நிமிர்ந்ததுடன் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியது. அதன் பின்னரும் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டார்கள். இவ்வாறான சூழலிலேயே நாடு வங்குரோத்து நிலையை அடைந்தது. அதன் பின்னர் வாக்களித்த மக்கள் அவர்களை விரட்டியடித்தார்கள். எனினும் அந்த குழுவினருக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே தலைமை வகித்து வருகின்றார் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி மக்களை ஆதரிக்க வைப்பது இலங்கையர் என்ற வட்டத்தில் தமிழ் தேசியத்தை முடக்கி வைத்திருப்பதற்கு சமம் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவித்த அவர் 13ஆம் திருத்தத்தை வலியுறுத்தி வந்த தரப்புகளை போலியான ஒற்றுமையை காட்டி சமஷ்டியை கோருகின்றோம் என கூறி பகிஷ்கரிப்பிலிருந்து மக்களை தவிர்த்து ரணிலுக்கு மாற்றாக செல்லக்கூடிய வாக்குகளை தங்களுக்கு விசுவாசமான தரப்புக்கு ஆதரவு கோருவதே இந்த தமிழ் பொது வேட்பாளர் தரப்பு. தமிழ் தேசியவாதிகள் சஜித்துடன் இருப்பதாக ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அவருக்கான வாக்குகளை குறைப்பதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து நாமல் ராஜபக்ஷவை விலக்கிக் கொள்ளுமாறு தொடம்பகல ராகுல தேரர் மஹிந்த ராஜபக்ஷவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ரணில் விக்ரமசிங்கவிற்கு கட்சியின் ஆதரவை வழங்குமாறும் தேரர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற மாநாட்டிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்கான மாநாடு நேற்று பிற்பகல் நாரகேன்பிட்டி அபயராம விகாரையில் நடைபெற்றது. இதன்போது தற்போதைய சூழ்நிலையில் இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய ஒரே தலைவர் ரணில் விக்ரமசிங்க மட்டுமே என்று குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து நாமல் ராஜபக்ஷவை விலக்கிக் கொள்ளுமாறும் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவை வழங்குமாறும் மஹிந்தவிடம் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் மேடையில் இரண்டு தரப்பினருக்கு இடையில் முறுகல் நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தம்புள்ளையில் நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தி பேரணியின் போது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லக்ஷ்மன் வசந்த பெரேரா மேடையிலிருந்து இறங்கும் வரை மாத்தளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி விஜயரத்ன மேடைக்கு செல்ல மறுத்துள்ளார். லக்ஷ்மன் வசந்த பெரேரா தனது புகைப்படத்தையும் ஐக்கிய மக்கள் சக்தி தலைவர் சஜித் பிரேமதாசவையும் கூட்டத்தையும் காட்டும் வகையில் மக்கள் மத்தியில் தனது பெயர் தொப்பிகளை விநியோகித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர் மேடையில் அமர்ந்திருந்தால் கோபமடைந்த ரோஹினே லக்ஷ்மன் வசந்த மேடையை விட்டு வெளியேறும் வரை மேடைக்கு வரமாட்டேன் என்று கூறியதாக கூறப்படுகின்றது. பின்னர் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வருவதற்கு முன்னதாகவே வசந்த பெரேரா மேடையை விட்டு வெளியேறியுள்ளார். அதற்கமைய அவர் வெளியேறிய பின்னர் சஜித் பிரேமதாசவுடன் மேடையில் ஏறி முன்வரிசை அமர்ந்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை முன்னிறுத்தி கடுமையாக கருத்து தெரிவித்த அவர் பார் உரிமையாளர்களுக்கு தனது மேடையில் இடமில்லை என தலைவர் சஜித் பிரேமதாச கூறியதாக ரோஹிணி மேலும் தெரிவித்துள்ளார்.